ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ், கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது. 2 கமெண்ட்ஸ் தான் நேற்று வந்துச்சு, அது 2மே ஒரே ஆள் தான். சரியா? அதுக்கப்புறம் இந்த ரெகுலராக ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னே சொன்னேன் பாருங்கள். அவங்க கமெண்ட்ஸு பண்ணுறாங்களா பண்ணலையானே தெரில, ஸ்வேதாராணின்னு சொல்லிட்டு. கமெண்ட்ஸ் வரல அப்படின்னா நான் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிடுவேன் கைஸ். அவ்வளோதான், ஓப்பனாக சொல்கிறேன். சும்மா ஓயாமல் உங்கள்கிட்ட என்னால் கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மண்டப்பைத்தியமே பிடிச்சிட மாட்டேங்குது. ஏற்கனவே இந்த சீரியலை பார்த்தாலே நம்மளுக்கு மண்டப்பைத்தியம் பிடிக்குது. இதில் இது வேறையா? ஒரு லைக்ஸ் பட்டனை அப்படி தட்டிட்டு, சப்ஸ்கிரைப் பட்டனையும் இப்படி தட்டிட்டு, அப்படியே கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் நேற்று நான் நல்லா பேசியிருந்தேன். ஆனால் நேற்றுக்கு கமெண்ட்ஸ் ஒன்று கூட வரல. அந்த ஒருத்தர் தான் 2 கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, அது ஒரே ஆள். நேற்று அவ்வளோ தூரம் நல்லா பேசியிருந்தேன். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா இல்லையா கைஸ்? இப்போ பரிகாரம் மாதிரி தான் நான் கொண்டு போகிறாங்க சீரியலை. இப்போ சண்டே ஸ்பெஷல் என்ன வரப்போகுது? நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு அந்த அம்மா அந்த காளியம்மா கோயிலுக்கு போகும்போது பரிகாரத்தை செய்யும்போது நம்ம மித்ராவும் பவானியும் இல்லாத தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த பரிகாரத்தை செய்ய விடாமல் பண்ணுவாங்க. அதை மீறி செய்வாங்களாமா. அப்புறம் ஆதிக்கு சில பல ரவுடிகளை ஏற்பாடு பண்ணி ஆதியை கொள்றதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. அப்போ நம்ம பாரதி அந்த பரிகாரத்தை முடித்து அவனை காப்பாற்றுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் சண்டே ஸ்பெஷலில் நடக்கும். வேறு என்ன புதுசாக நடக்க போகுதுன்னு நான் தெளிவாக பேசியிருந்தேன். ஆனால் யாருமே கமெண்ட்ஸ் பண்ணலை. நான் எதிர்பார்த்தேன், பரவாயில்ல மேடம், சூப்பராக கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறீங்க, சீரியலை ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னு யாராவது ஒரு ஆளாவது சொல்லுவீங்கன்னு நினச்சேன். நாட் அட் ஆல், யாருமே கிடையாது. ஸோ சரி, ஓகே, டன். ஏன்னா நீங்கள் பார்க்குற சீரியல் விதம் வேறு, நான் பார்க்குற சீரியல் விதம் வேறு. நீங்கள் பாரதி ஆதி எல்லாம் அப்படியே ஆதி பாரதி பேர் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹாட்டு ஹாட்டாக போடுறதுக்கு தான் நீங்கள்லாம் கரெக்டுங்க. சரிங்களா? நம்ம சீரியலை பற்றி ரிவ்யூ பண்ணும்போது கமெண்ட்ஸு எதிர்பார்க்குறது என்னோடய தப்பு தான். இனிமேல் நான் திருத்திக்கிறேன். அதுதான் கரெக்டு. இனிமேல் உங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கேட்கவே போகிறதில்ல. சரிங்களா? சரி, ஓகே. என்னாச்சு? 10 தடவை 1000 தடவை பூ போட்டு பார்த்தாலும் ரெட் கலர் பூ தான் வரும் மேடம், மித்ரா மேடம். ஏன்னா நான் தான் நேற்றே ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக இந்த பூ போட்டு பார்க்குற வேலை எல்லாமே பக்கா பிளான். ஏன்னா பாரதியோட பக்கா பிளான்னு நான் பேசியிருப்பேன். அதே மாதிரியே இன்றைக்கி நடந்துச்சுங்களா? உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இதை வாங்கிட்டு பேசுகிறீங்க. அது நாம் இருக்கிறது எங்கேயோ, சீரியல் நடக்கிறது எங்கேயோ, புரியுதுங்களா? அதனால் சீரியலாக பாருங்கள் கைஸ். அப்போ நீங்களே ஒரு ஸ்டோரி எழுதலாம். அந்த அளவுக்கு தான் இப்போ சீரியல்லாம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இப்போ இந்த சண்டே ஸ்பெஷலே பார்க்குறீங்கள, இப்போ நான் சொன்ன மாதிரி நாளைக்கு நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நம்மளே கதை எழுதிடலாம். அந்த மாதிரி தான் இப்போ எல்லாம் கதையெல்லாம் கொண்டு போயிட்டுருக்குறாங்க. 1000 அந்த ஐயரை பார்த்தாலே தெரியல, ஐயர் மாதிரியா தெரிஞ்சான். 2 தடவை போட்டான், 2 தடவை போய் வச்சுட்டு 3ஆவது தடவையில் அவன் முழிக்கிற மொழியை பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் மித்ராக்கிட்டேயே பாரதி என்ன சொல்கிறா? இதெல்லாம் பக்கா பிளானு, அது எல்லாம் என்னோடய பிளானு, இதெல்லாம் ஒரு ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்லி அந்த ஐயர் அமௌண்ட்டு கேட்க வருவான் பாருங்கள். யார்கிட்ட? பாரதிக்கிட்ட. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன், நான் வேறு ஷூட்டிங்க்கு போகணும், காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்களா கைஸ்? நான் அப்போ முழுக்க இது பாரதியோட பிளான் தான். சரியா? ஸோ மித்ரா அப்படியே பூவெல்லாம் தலையில் வச்ச பூவெல்லாம் அத்து போட்டுட்டு அப்படியே ஆதியும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் நான் சொன்னேன் வேண்டான்னு, அவசரப்பட்டு முடிவு எடுக்காத மித்ரா, பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நகர்ந்துடுறாப்புல. இங்கே அப்படியே நம்ம பாரதி எதையோ சாதித்த மாதிரி அப்படியே கெத்தாக கீழே இறங்கி நடந்து போயிட்டுருக்காப்புல. நம்ம மித்ரா டென்ஷன் ஆகி பூவெல்லாம் அத்து போட்டுட்டு, பாரதி இப்படி பண்ணிட்டே நான் நீ பவானி மூஞ்சியில் எப்படி முழிப்பேன், அவள் வேற என்னை ஒரு சுத்தமாக கூட மதிக்க மாட்டா, இனி நான் இந்த கல்யாணமும் நான் பண்ணலை அப்படின்னா என்னைய என்ன செய்வானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவள் புலம்புவா பாருங்கள். யார்? மித்ரா புலம்புவா பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? எகை செய்தில் நீங்கள் அந்த வீட்டுக்கு ஆதியும் பாரதியும் ஒன்றா வருவாங்கள்ல, அப்போ அந்த லண்டன் பாட்டி, சுதாகர், நந்தினி எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கைஸ், லண்டன் பாட்டி கேட்குது, என்ன மாப்பிள்ள
மித்ராவும் நீங்களும் தான் கல்யாணத்துக்கு போனீங்க. இப்போ மித்ரா வராமல் நீங்கள் பாரதியோடல வரீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. அதுக்கு வந்து ஆதி இருந்துட்டு என்ன சொல்லுவான், அங்கே நடந்ததெல்லாம் சொல்லுவான். ஆமாம் பாட்டி, கல்யாணம் நடக்கலை அப்படின்னோடனே, என்னது கல்யாணம் நடக்கலையா, என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை அப்படின்னோடனே, இந்த மாதிரி மித்ரா வந்து என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டா. ஏமாற்றி கூட்டிகிட்டு போனங்காட்டி என்னாச்சு, மித்ரா வந்து அங்கே நீ பிளாக்மெயில் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா. அப்போ நம்ம பாரதா வந்து காப்பாற்றிருப்பான்னு எல்லாத்தையும் சொன்னான்ல. அப்போ அந்த லண்டன் பாட்டி ஒரு கொஷின் கேட்டிருக்கணும், நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஏமாப்பில் இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்தே எங்களுக்கு கூப்பிட்ருக்கலாமே, எதுக்காக நீங்கள் பாரதிக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தா லண்டன் பாட்டி புத்திசாலி நம்ம சொல்லலாம். அந்த அம்மா என்ன கேட்குது, என்னது மித்ராவா இப்படி பண்ணது, வரட்டும் இன்றைக்கி நான் அவளை கேட்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். சுதாகர், உனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியுமா தெரியாதா? உடனே அவன் இருந்துட்டு, அவனுக்கு தெரியாமல் இருக்கு மகேஷ். உடனே அவன் இருந்துட்டு, எனக்கு தெரியாது பாட்டி, இவன் மாப்பிள்ளை சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் ஜகா வாங்குறான். ஐயோ சாமி முடியல, என்ன ஒரு கேனத்தனமாக இருக்குது. ஐயோ சாமி முடியல. இந்த சீரியலை ரிவ்யூ பண்ணி பண்ணி இப்போ நம்மளே ஒரு கதை எழுதிடலாம் மாட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்குது கைஸ். முடியல என்னால். என் கைஸ் இங்கேருந்து ஃபோனை போட்டு தவளைக்கு சொல்கிறான், ஏன் ஆதிக்கிட்ட வந்து யார் மீனா நம்பர் இல்லையா, சுதாகர் நம்பர் இல்லையா, இல்லை லண்டன் பாட்டி நம்பர் இல்லையா, யார் நம்பருமே இல்லையா, அதை எப்படி டைரெக்டாக தவளை கூப்பிடுவாராமா, தவளைக்கிட்ட வந்து பாரதிக்கிட்ட சொல்லுன்னு சொல்லி மேட்ரை சொல்லுவாராமா. ஏன் அப்போல்லாம் சொல்லாமல் வீட்டில் வந்து எல்லாத்திட்டையும் சொல்லி அங்கே அந்த இடத்துல மித்ரா வந்து கரெக்டாக உள்ளே வருவாப்புல. உள்ளே வந்த உடனே, என்ன மித்ரா, மாப்பிள்ளை சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொன்னேன். அதான் பாட்டி கேட்குறாங்கல்ல, சொல்லு மித்ரான்னு சொல்லி சுதாகர் சொல்ல, அந்த இடத்துல ஒரு ட்ராமா, சின்ன ட்ராமா. யார், நம்ம மித்ராக்கா. சாரி பாட்டி, 2-3 தடவை கல்யாணம் நின்று போச்சு, இனியும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல, அந்த பயத்தில் தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே லண்டன் பாட்டி இருந்துட்டு, இப்படிலாம் பேசக்கூடாது மித்ரா, அதுக்கு தான் நாங்கள் லண்டன்லேருந்து வந்து குதிச்சிருக்கோம், அப்போ உன் கல்யாணத்தை நடத்துறதுக்கு நீ என்னென்னா புசுக்குன்னு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பண்ணிட்டு வந்தேன்னா அப்புறம் நாங்கள் அங்கேருந்து லண்டன்லேருந்து இந்தியா வந்ததில் வேஸ்ட்டாக போயிரும்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல, நீ ஏதோ பயத்தில் செஞ்சிட்டேன்னு சொல்கிற, அதை நம்பி நான் போகிறேன், இனிமேல் இந்த தப்பை பண்ணாத சுதாகர் சொல்லி வைன்னு சொல்லிட்டு போகிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம பாரதி அக்காவுக்கு அதே மாதிரியே கனவு வருது, ஆதியை குத்துற மாதிரி. சரிங்களா, முதல் தடவை கனவு வந்துச்சாம்மா, அதை வந்து அசால்ட்டாக விட்டுட்டாங்களாம்மா. இப்போ 2வது தடவை கனவு வந்தோடனே அந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சாம்மா. உடனே நம்ம பாட்டி வந்து இந்த மாதிரி என்னது ஏதோ ஒரு கோயிலில் பூசாரி, அந்த பூசாரி யாருன்னு பார்த்தீங்களா கைஸ், நிறைய கல்யாணம் பண்ணி வைக்க வருவார்ல, அந்த இயர் தான் பூசாரியாம்மா. ஐயோ காமெடி பண்ணுறீங்கடா டேய், காமெடி பண்ணுறீங்க. அந்த ஆள் எல்லா கல்யாணத்துலேயும் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐயர் கைஸ், அந்த ஆள் எங்கள் கைஸ் பூசாரி. உடனே அவன் வந்து அந்த ஆள் வந்துட்டு என்ன சொல்லுவான், இந்த மாதிரி நான் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பூஜை நடக்கும், அங்கே போய் நீ பரிகாரத்தை பண்ணு, அதுக்கப்புறம் வந்து ஆதிக்கு வந்து நீ தான் காப்பு, நீ தான் பாதுகாப்பு எல்லாம் சொல்லி வாசுவை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவான். அது கரெக்டான விஷயம், அது ஒன்று தான் கரெக்டு. அவனுக்காக ஒரு உயிர் போய் அந்த உயிரை வந்து உன் புருஷன் வாடுறதுக்காக அந்த உயிர் போயிருக்குது சரியா அப்படின்னு சொல்லி நான் வாசுவை தான் சொன்னேன், நான் கணிச்சிட்டேன். ஆனால் அது வந்து இயற்கையாக இது பண்ண கைஸ், வாசுவை கொண்டு தானே இதயத்தை வச்சாங்க. அவனை வாசு வந்து இயற்கையாகவே மரணம் அடைஞ்சா சொல்லுங்கள், கொண்டு தான் வச்சாங்க. அதனால் அது விதியாமா. ஐயோ சாமி முடியலடா டே, நீங்கள் பண்ணுற இது இருக்குவார். ஓகே கைஸ், வேறு என்ன, மொத்தத்தில் தயவு செஞ்சு நான் சொல்கிற மாதிரியே, அதாவது நீங்களே கணிச்சிடலாங்க, இது ஈஸி. நீங்கள் வந்து அப்படிலாம் நீங்கள் வந்து மேலோட்டமாக நீங்கள் இது பண்ண வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நார்மலாகவே நீங்கள் சீரியல் பாருங்களேன், உங்களுக்கே அடுத்து என்ன நடக்க போகுது நீங்களே இயல்பாக எழுதிடுவீங்க. ஏன்னா ஜீ தமிழை பொறுத்தளவு எல்லா சீரியலுமே ஹாஸ்பிட்டல், கல்யாணம், வீடு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கோவில். இந்த டோராவின் பயணங்கள் ஒரு கதை தெரியுமா, அதில் அந்த சொல்லும் காடு, மலை, வீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜீ தமிழை பொறுத்தளவு சரியா, ஹாஸ்பிட்டல், கோயில், வீடு, கல்யாணம், இந்த 4 வச்சு தான் இவங்க வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, ஓகே டன். வேறு என்ன, மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் என்னாச்சு கைஸ், கண்ணை மூடிட்டாங்களா ரேவதி அக்கா?
பாரு கார்த்தி வந்து பேசின உடனே கண்ணை மூடிடுச்சு. அது வரைக்கும் இந்த கண் வந்து இப்படி ஓப்பன்லேயே தான் இருக்குமாமா. என்னம்மா இப்படிலாம் விட்றாங்க. ஆனால் கண் ஓப்பன்லேயே இருக்கும்போது மட்டும் மேக்கப் மட்டும் அந்த அம்மாவுக்கு குறையவே இல்லை கொஞ்சம் கூட. சரி ஓகே. அதுக்கப்புறம் வேறு என்ன, வாரிசு சீரியல் கொஞ்சம் இதாக தான் இருக்க மாட்டிருக்குது. அடிக்கடி மீனா வந்து யார் தங்கச்சியை வந்து பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் மீனா வந்து ஒரே டென்ஷனாகவே இருக்காப்புல. ஸோ வாரிசு சீரியல் அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்குது. அப்புறம் அண்ணாமலை குடும்பம் என்னாச்சு கேஸ்? ஸோ அண்ணாமலை ஆண்டிக்காக நம்ம வெண்ணிலா வருண் எல்லாம் நடிச்சிட்ருக்குறாங்க, கரெக்டுங்களா? அதான் உண்மை. நம்ம வான்மதி அக்கா என்ன செய்யுது? அது வேலையை அது பார்த்துட்ருக்குதா? ஸோ மத்தியானம் போடுற சீரியல்லே அண்ணாமலை குடும்பமும் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. உண்மைதான் கைஸ். உண்மையிலே அந்த சீரியல் வந்து ஆரம்ப காலகட்டத்துலேருந்தே கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதயம், அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சீரியல் மத்தியானம் போடுது? வாரிசு கொஞ்சம் பரவாயில்ல. மத்தியானம் போடுற சீரியல்லே வாரிசு, அதுக்கப்புறம் வந்து 2:30 மணிக்கு அண்ணாமலை குடும்பம் போடுவாங்களா அது, அதுக்கப்புறம் சலங்கை ஒளி, அவள் வருவாளா, இந்த சீரியல் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டிருக்குது. மற்றபடி ஈவினிங் போடுற சீரியலில் எனக்கு எது நல்லாயிருக்கு எது நல்லா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எதுவுமே பார்க்குறதும் இல்லை. ஓகே, வேறு என்ன, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு எல்லாருமே சண்டே ஸ்பெஷல் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் வீடியோ போடுறதா இல்லை. ஆமாம், நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாமே கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாகவே இருக்குது. அதனால் நான் இனிமேல் எதுவுமே கேட்க போகிறதில்ல. நம்ம டைரெக்டாக வீடியோ பேச ஆரம்பிக்கும் போதே இதயம் சீரியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு இனிமேல் நான் கேட்குறதாவே இல்லை. உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கள், பிடிக்காட்டி விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அவ்வளோதான், சரிங்களா? ஸோ மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரம்பந்தான், ரம்பம் போட்டு அறுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எபிசோடு இல்லை. வாந்தி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒரே ஸ்டோரி, ஒரே கான்செப்ட், அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டட் சீன், அகெயின் அண்ட் அகெயின் கம்மிங் இன் தட் இதயம் சீரியல். ஓகே ஓகே, பாய். நாளைக்கு ரிவ்யூ போட்டால்தான் போடுவேன். சாரி. ஓகே, பை கைஸ். மண்டே பார்க்கலாம். ஓகே, பை.